விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்வேன். உச்சகுரு 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். குரு பகவான் தன்னுடைய 5வது முதல் பார்வையால் பார்க்கக்கூடிய முதல் ராசியே விருச்சிகராசி தான். இது வரைக்கும் ஒரு 2 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைங்க. போன வருஷம் சுத்தமாக அவங்கள போட்டு எல்லாம் விரையன்ட்டு அலைச்சல்ன்ட்டு எல்லாத்துலேயும் தொட்டது எல்லாம் ஃப்ளாப்பு. அப்படியே கோபம். அவன் நம்ம புரிஞ்சிக்கல, இவன் நம்மளை புரிஞ்சிக்கல, அம்மா புரிஞ்சிக்கல, அப்பா புரிஞ்சிக்கல, புருஷன் புரிஞ்சிக்கல, பொண்டாட்டி புரிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு இரத்த உறவுகளே நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த அத்தனை நிலைமைகளும் இப்போது அப்படியே மாறக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக அத்தனை பேருக்கும் இருக்குதுங்க. பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது குருப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சர்வ நிச்சயமாக வரப்போகுதுங்க. சரி, உச்சகுரு பார்க்கறதுனால என்னங்க நடக்கும்? கௌரவம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், மதிப்பு உயரும், வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக்குவீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதிகள் கண்டிப்பாக ஒளிந்து மறைந்து ஓடியே போகும். நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படும். நல்ல டாக்டர்கிட்ட போவீங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்றதை தெளிவாக தீர்ப்பீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சொல்லலை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்தந்த பிரச்சனையால் தான் இப்படி நம்ம இருக்கிறோம் என்கின்ற ஒரு அமைப்பை அப்படியே தெளிவாக நீங்களே புரிந்து கொண்டு அது சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ராசியை பார்க்க போகிறார், 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ல் சனி இருந்த காரணத்தினால இது வரைக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை அடைஞ்சவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து சாதகமான ஒரு பதில் எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பிள்ளைங்க என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற மாதிரியாக சில பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு நீடித்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களின் மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை அமைப்புகள்லையும் பெரிய அளவில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கலைத்துறை சார்ந்தவர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள், சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேரெடுக்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரியவர்கள் 50 60 70 வயசானவங்களுக்கெல்லாம் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு இளமை தோற்றம் வரக்கூடிய அமைப்புகளும் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு கடந்த 1 வருடங்களாக எதில் துன்பங்கள் இருந்ததோ, இதுதான் முக்கியமான பாயிண்ட். வேலையிலையா, தொழிலையா, வியாபாரத்திலையா, குடும்பத்திலையா, உடம்புலையா, மனசுலையா, எதில் கவலை, நட்புனாலையா, அல்லது தெரியாத்தனமாக நான் இதை பண்ணிட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டேன் இப்படின்ற மாதிரியாக என்ன விஷயங்களில் கடந்த சில மாதங்களாக கிட்டத்தட்ட 1 வருடமாக எதில் விரயத்தை சந்தித்தீர்களோ, எதில் கஷ்டத்தை சந்தித்தீர்களோ, எங்கே கடனாளி ஆனீர்களோ அங்கே இருந்து அப்படியே ரிலீஃப் கிடைக்கக்கூடிய, அதற்கான ரெமடிகள் கிடைக்கக்கூடிய, முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் அமையக்கூடிய, பணம் வரும் வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய, 9ஆம் இடத்து உச்சகுருவின் மூலமாக குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய, மதிப்பு மரியாதைகள் வரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 குரு பயிற்சி.